திரு விஜய் அவர்களின் அரசியல் பயணத்திற்கு டிஎம்கே உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? வாங்க எப்படின்னு சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் தான் பேசுகிற மேடையில் எல்லாமேனு வர்ற எலெக்ஷனில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியேன்னு ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ச்சியாக பேசி ஒரு நெரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு. இந்த நெரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை டிஎம்கே தனக்கு சாதகமான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. எதன் அடிப்படையில் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு அன்டெஸ்டட் பர்சன். அவர் ஜெயிக்க மாட்டார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை டிஎம்கேக்கு இருக்குது. அவர் பிரிக்கிற அந்த ஓட் பர்சன்டேஜ் தங்களுடைய கூட்டணியை சேர்ந்ததாக இருக்கக்கூடாது, ஏடிஎம்கே கூட்டணியை சேர்ந்த வாக்குகளை தான் அவர் பிரிக்கணும். முக்கியமாக நடுநிலை வாக்காளர்களோட சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு நிறைய போனால் தான் மறுபடியும் நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் டிஎம்கே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. தங்களுடைய மீடியா பலத்தினால விஜய் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ச்சியாக மக்கள் மனதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், விவாத மேடைகளில் ஏடிஎம்கே கட்சிக்காரங்களை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கட்சிக்காரங்கள் மூலமாக அது சம்பந்தமான விவாதங்களை நடத்துவதும் இது மேலும் சந்தேகத்தை எழுப்புது. இந்த அப்சர்வேஷன் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசியல் தொடர்பான அப்டேட்டுகளுக்கு ஜென்மேன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.